in second sem பார்க்க போகிறது வந்து 10th NCMR புக்கில் இருக்க எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிவன் 2 நம்பர்ஸ் கொடுத்து அதோட LCM and HCF கண்டுபிடிங்க அண்ட் தென் LCM into HCF equal to product of 2 numbers. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம் 26 and 91. ஸோ நான் 26 and 90 இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈவன் நம்பர் ஒன்று ஆட் நம்பர் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அந்த ஈவன் நம்பரோட ஒரு ஃபேக்டர் வந்து இதுக்கு ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம செக் பண்ண போகிறோம். 26 2ல் போட்டால் 13 2ஆல் இது டிவைட் ஆகாது. 13 வந்து அனதர் ஒன் ப்ரைம் நம்பர். கண்டிப்பாக அப்போ 13 தான் இந்த ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ செக் பண்ணலாம். 26 13ஆல் டிவைட் பண்ணால் 2 13 into 7 தான் 91 கிடைக்குது. ஸோ 2 into 7. ஸோ HCFனா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டுலேயுமே காமனாக இருக்க ஃபேக்டர். இங்கே ஒரே ஒரு ஃபேக்டர் 13 தான் இருக்குது. ஸோ HCF தான் இதோட ஃபேக்டர். HCF தான் 13 தான் இதோட HCF. நெக்ஸ்ட் LCM 13 into 2 into 7 தான் LCM. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாமே அதுதான் இதோட LCM. ஸோ 182 கிடைக்குது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க HCF into LCM. ஸோ HCF into LCM பார்த்துருக்கோம் 2366 கிடைக்குது. 26 in 91 பார்த்துருக்கோம் 2366 கிடைக்குது. ஹென்ஸ் இது ப்ரூவ்டு. ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் another எக்ஸாம்பிள் 510 and 92. 510 92 ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து 510 டிவைடட் பை 2 போடுறோம். அப்படி பார்க்கும்போது 255 ஒன்று கிடைக்குது, 46 ஒன்று கிடைக்குது. ஸோ 46 ஒன்று ஆட் நம்பர் இருக்குது, இன்னொன்று ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஈவன் நம்பர் 46ல் டிவைட் ஆகும், பட் 255ல் டிவைட் ஆகும். அப்போ 23 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 46க்கு ரெண்டு தான் இருக்குது, 223 தான். 2ஆல் இது டிவைட் ஆகாது, 23ஆல் இது டிவைட் ஆகுது. அப்போ இதுக்கு மேலே there is no காமன் ஃபேக்டர். அதனால் HCF equal to 2, LCM equal to 2 into 255 into 46. ஸோ 2 into 250 into 40. ஸோ 23460. ஸோ இதுலேருந்து HCF LCM கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு HCF into LCM போடுறோம். 46920 கிடைக்குது. 510 into 92 போடுறோம். 46920 கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் கன்சிடர் 336 and 54. ஹியர் 336 and 54 ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். எனக்கு 336 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 168 கிடைக்குது. 54க்கு 27 கிடைக்குது. ஹியர் ஒன்று ஆட் வந்துச்சு, இன்னொன்று ஈவன் வந்துச்சு. பட் 27 இருக்குது. 27 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் நான் 3ஆல் போட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்க 6 + 8 4 4 + 1 5. அதனால் 168 3ஆல் டிவைட் ஆகும். நான் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே வந்து 56 அங்கிட்டு 9 கிடைக்குது. 9 வந்து 9க்கு ஃபேக்டர்ஸும் 1 3 தான். ஸோ இங்கே 3ஆல் டிவைட் ஆகாது, 9ஆல் இது டிவைட் ஆகுது. தேர்ஃபோர் இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ HCF வந்து 2 into 3 6, LCM வந்து 2 into 3 into 56 into 9, அது வந்து 3024. நம்ம அடுத்து HCF into LCM கண்டுபிடிக்கிறோம். 18144 கிடைக்குது. நெக்ஸ்ட் 336 into 54 கிடைக்குது. 18144 கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுலேருந்து நமக்கு இன்னொரு ஃபார்மில் என்ன தெரியுதுன்னா HCF-ஐயும் LCM-ஐயும் ஒரு கிவன் ரெண்டு நம்பருக்கு HCF-ஐயும் LCM-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அது ஈக்குவல் டு அந்த சேம் நம்பரை நம்மளை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும். தேங்க்யூ.